தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் தனியார் பங்களிப்புடன் போதை மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆணையர் மதுபாலன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இதுவரை 19 பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். பூங்கா இல்லாத பகுதியான முத்தியாபுரம் பகுதியில் விரைவில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முத்துநகர் பூங்கா உள்ளிட்ட கடற்கரை பூங்காக்கள் மேம்படுத்தப்பட உள்ளது. தனியார் பங்களிப்புடன் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் போதை மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதுவரை குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதி மக்களுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சுகாதார குழு தலைவர் எஸ். சுரேஷ்குமார், மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல்ராஜ், அன்னலட்சுமி, பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன், மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல், பவானி, ஜெய்சிலி, மெடிண்டா, டேனியல், ஜெயா, செல்வகுமார், ரங்கசாமி, காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், எடிட்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாநகராட்சி வழக்கறிஞர் சாமுவேல் ராஜேந்திரன் மறைவிற்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மீட்டிங் நடந்தாலும் மெயின் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் அவரை உணவு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த சாலையை இருக்கணும். கடந்த மாதம் இவ்வாறு மழை நல்ல மழை அது மழை இருக்குது. எந்தெந்த இடத்துல இருக்கிற 60 வாழை பார்த்தீங்கன்னா 16, 17, 18 அந்த வாழை வந்து 100% 30% எம்மிலான் இருக்குது. அந்த தண்ணி கட்டி பக்கத்தில் சில வீடுகள் எடுத்து அதிகமாக வந்து எத்தனை ட்ரெயின் மூலமாக வெட்டி ஓடை விட்டுருவோம். ஓடை விட்டு அதையும் வந்து மக்களுக்கு பாதிப்புலாம் பார்த்துருவோம். அதில் வருங்காலத்தில் அந்த எம்பிக்கான அந்த அறிவுறுத்தி என்ன செய்யலாங்கிற நடவடிக்கை எடுக்கிறோம். மற்றும் இது வருகிற திட்டம் ஏற்கனவே தவறுகளை வந்து 527 ஏக்கர் நம்ம வந்து அந்த குப்பைப்பாடை வந்து சரி பண்ணி மரம் வச்சுக்கிட்டே வரோம். இன்னும் ஒரு தனியார் பங்களிப்பு தான் ஒரு ஒப்பந்தம் ரெடியாகிட்டு இருக்காங்க, இருக்காங்க. அதனால 100 ஏக்கர் மரம் வைக்கிறது. நம்மளோட எஸ்சிபி தண்ணி இங்கேருந்து போகிற ட்ரைனேஜ் தண்ணியை சுத்தப்படுத்தி கடலில் விட்டுருக்கோம். அதை மரத்துக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸஸாக வராது, ஃபேக்ட்ரினால வச்சுக்கலாம் இருக்கும். யார் 3 வாரம் இருக்கும். அது போக நிறைய பீச் ரோட்டில் இருக்கு கணக்கு நம்ம முதலமைச்சர் கனவு இருக்கலாம். எல்லா மாவட்டத்திலும் நம்ம மாவட்டத்தில் பீச் வரும். அந்த இடத்த வந்து என்ன செய்யலாம், ஒரு ஐடியா பண்ணுறோம்னா அந்த சைக்கிளுக்கும் இடம் வரும். க்ரீன் ரோடு மாதிரி க்ரீன் மாதிரி இருக்கும். க்ரீன் மாதிரி நடக்கலாம், சைக்கிளுக்கு இடம் வரும். அதை கொண்டு வரலாம்னு சொல்லி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, மற்றும் முத்தியாவரம் ரவுண்டானா அது தெற்குமண்டலத்துக்கு வந்தவங்கலாம் தெரியும். அந்த ரவுண்டானா வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. முதலமைச்சரோட திட்டத்தில் அந்த நியூ டெக்னிக் இடத்துல ஒரு க்ரீனரியாக தெரியும். அவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பார் சிஎஸ்ஆரோட டைப் பண்ணி நிறைய மண்ணக்கடலை போயிட்டு எடுத்து நம்மளோட கலாச்சாரம் பாவசி போட்டு இருக்கும். திருச்செந்தூர் டெம்பிள் போட இருக்கும். ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் செடி நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்பாட் இதெல்லாம் போட்டு அந்த பணியும் அந்த இடத்துல நடைபெற்று முடிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டிசி வந்து ஆர்வம் தையல் கூட வருது. நம்ம எம்பி மரம் சிஎஸ்ஆர் அது உங்களுக்கு தெரியும். அதுவும் வேலை வழியாக நடைபெறும். ஹவுசிங் போர்டு ஏற்கனவே வந்து நகரில் வந்து நம்ம பொலியூஷனை குறைக்கிறதுக்கு என்கேப்னு சொல்லுவோம். நான் சிட்டியிலேருந்து அந்த பணத்தை வச்சு அந்த 8 சாலையை போடுறதுனால நிறைய ரிலீஸ் ஆகும். 120க்கு மேலே இருந்த பொலியூஷன் கண்ட்ரோல் 57, 46 அந்த இந்தியாவிலே வந்து நம்மளும் கடப்பாவும் மட்டும் குறைச்சிருக்கோம். நீங்கள் சார் அந்த செமினார் அட்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் மக்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பார்க் 2 பார்க் இருக்கும். ஒன்று முத்தியாவரத்தில் வருது, இன்னொரு பார்க் ஹவுசிங் போர்டு வருது. அதில் பக்கத்தில் நேர் போய் இன்னொரு பார்க் இருக்கிறாங்க. அதுவுமே ஏற்கனவே நம்மளோட கோரிக்கை வச்ச மாதிரி மாதம் தொடர்ந்து நல்லா வரவேற்பு வருது. அது தெரிவித்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட அட்வொகேட்டுக்கு முன்னாடி இடம் போனது அது வந்து ஒரு கேஸ் அடிப்படை சும்மா ஒரு மாற்றம் வச்சுருந்தாங்க. ஒரு வச்சுருந்தாங்க 2-3 பிடிக்கும். கோர்ட் வந்து 7-8 கோர்ட் இருக்குது நம்ம மாவட்டத்தில். எல்லா கோர்ட்டும் இருக்கிறனால வழக்கு பேருந்தது நிறையா இருக்கிறனால 2-3 இதெல்லாம் பிடிச்சி இப்போ ட்ரைவ் ஓடிட்டு இருக்கு. இறுதியான வந்து அறிவிக்கும் கூட ஆரம்பிச்சு ஓட்டுநர் இல்லாத
பணிகள் மேற்கொள்வது சிரமமாக உள்ளதால் மேற்படி 2 வாழ்வாதார வங்கி மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தினக்கூலிகளை ஈடுபடுத்தி அதற்கான ஊதியத்தை பொதுமக்களுக்கு வழங்கும். அதற்கான உத்தேச செலவுகள் 2% சேவை வரிகளுடன் சேர்த்து நகர்ப்புற வாழ்வாதார வங்கி மூலம் பொதுமக்களுக்கு வழங்கும் போக்குவரத்து காவலர்கள், வியாபாரிகள், ஐடிசி, தன்னார்வ தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.